பல்ஸ் பாயிண்ட் எஃப்ஐ டூ வீலர் டெக்னீஷியன் இருந்து குழந்தை இன்னைக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பிஎஸ்எக்ஸு. இது வந்து மைலேஜ் தரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அது ஓட்டு சென்சார் ஃபால்ட் இருக்குது. ஒரு வண்டி மைலேஜ் வரலைன்னா ஒன்று ஓட்டு சென்சார் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைன்னா இன்ஜெக்டர் ப்ராப்ளமாக இருக்கும். ஓட்டு சென்சாரை நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஓட்டு சென்சார் கரெக்டாக இருக்கிற போல் காட்டுது, ஆனால் டேட்டாவில் பார்க்கக்குள்ள. ஆனால் ஷார்ட் டேர்ம் ஃபில்டர் நம்ம வந்து ஜீரோவிலேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து க்ளோஸ்டு லூப்பில் நடக்கணும். ஒரு 3000 ஆர்பிஎத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு லூப்பில் வந்து ஃபியூல் சிஸ்டம் வந்து நடக்கணும். அது இல்லாமல் ஓப்பன் லூப்பில் நடக்கிறதுனால இந்த வண்டி மைலேஜ் வரல. இப்போ நம்ம வந்து ஓட்டு சென்சார் எத்தனை தடவை நம்ம வந்து அந்த ஃபால்ட்டு வந்து கிளியர் பண்ணாலும் கிளியர் ஆக மாட்டுது. அப்புறம் ஓட்டு சென்சார் செக் பண்ண பிறகு ஓட்டு சென்சார் போயிடுச்சுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. அதனால் அதை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஃப் ஐட்லிங்காகவே ஓடுனுச்சு. ஐட்லிங்கில் கடம்டன்னு ஒரு கனெக்டிங் ராடு சவுண்டு மடன்னு சவுண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது எப்படிலாம் இருந்தது. அது பேட்ரி வோல்டேஜ் செக் பண்ணால் அதுவும் கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. அப்படியும் பம்பு ப்ரெஷரு எல்லாத்தையும் மேப் சென்சாரு ஏசி வால்வு இது எல்லாத்தையுமே பார்த்தோம். எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் இன்ஜெக்டரை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி போடுறோம். ஏன்னா சரியான பெட்ரோல் கிடைக்காததுனால தான் உங்களுக்கு ரஃப் ஐலிங்கில் இருக்குது. அதனால் அதை சரி பண்ண பிறகு அருமையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.